இந்த முக்திங்கிற பெயரால. அப்படி இந்த எளிமையா போயிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நிஜம் அதுதானான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்ற. அதெல்லாம் துன்பத்தினால் கட்டமைக்கப்பட்டது. ஆமா, எப்படி புண்ணியம் புண்ணால் கட்டமைக்கப்பட்டதோ. ஏன்னா இந்த தன்மையை நம்ம முதல்ல உணரணும். தேகம் காயம் என சொல்லப்படுகிறது. என்ன காயம் இது? ஏதோ காயம் சொல்லப்படுகிறது. சந்தேகம் கொண்ட காயம் இது, சந்தேகத்திற்குரிய காயம் இது. நேற்று இருந்ததில்லை, நாளை இருக்க போவதில்லை. இன்று ஒரு தத்ரூப தோற்றமாகி இந்த சரீரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் நிஜம். இந்த மெய்யறிதலை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கல்வியை புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் வேறன்னு சொல்றேன். அது புரிஞ்சுக்கிற விஷயமான்னு கேட்டா புரிதலை தொலைக்கிற இடம். இப்போ தெளிகிற இடமான்னு கேட்டா அந்த தெளியும் நோக்கம் தொலைகிற இடம். அது வேறன்னு சொல்றேன். காரிருளில் அங்கு அகப்பட்டுக் கொள்கிறான் ஒரு இடிந்த மடத்திடம் ஒருவன். அவ்வளவுதான். அங்கு வெளியில் பெருமலை. அவ்வப்பொழுது இடி மின்னல்கள் மின்னுகின்றன. அங்கு அதை சுற்றியுள்ள பிரதேசங்களில் முழுக்க நீர், வெளியே செல்லவும் முடியாது. இடிந்த மடம். அங்கு ஒரு அருந்த வடம் கிடக்கிறது. அவ்வப்பொழுது இந்த மின்னல் மின்னுகிறது. அந்த காட்சியை காட்டியது யதார்த்த ஸ்வரூபத்தை முழுதா காணும் அளவு காட்டுவதில்லை. அப்படி கண்ணிமிக்கிற நேரம் மின்னல் வெட்டின நேரம், நல் மின் வெற்றின மின்னல் அளவு நேரத்துல மறைஞ்சது. புரியல அதுக்கு. அது அறுபட்ட வடம்னு புரியல. இது நஞ்சரவம் நினைத்துக்குது. அந்த கார் இருளும் வேற இருக்கு, பெரும் மழையும் இருக்கு, தப்பிக்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழல். ஆனாலும் அங்கேயே நிற்கிறார். அந்த வடம் அங்கேயே கிடக்கிறது. ஆனால் முழுக்க பயத்தோடே இருந்தார். கணம் கணம் மணரணம். இப்படி உலகத்துல இருக்க எல்லா இறைவனையும் பழிச்சாச்சு, எல்லா முன்னோர்களையும் பழிச்சாச்சு, எல்லாத்தையும் அப்படின்னு இவர் தன்னைத்தானே இப்படி இருக்கும்போது ஒரு விடியல் வந்தது. விடியல்ல அது சற்று புலப்பட்டது. விடிந்தது. மாயை காட்சி முடிந்தது. மெய்பொருள் தெரிந்தது. அது ஒரு அறுபட்ட வடம். இவ்வளவுதான் நீ வாழ்க்கைன்னு ஒண்ணு கருதி வைத்திருப்ப. இந்த நிலைப்பாடுன்னு ஒண்ணு கருதி வைத்திருக்க. அந்த வடம் நஞ்சா தெரிந்தது, நஞ்சரவமா தெரிந்தது அப்படின்றது உன் தேகம்தான். இது ஒரு அறுபட்ட வடம். அவ்வளவுதான். இந்த பொறி புலன்கள், நவரசங்கள், இந்திரியாதிகள் இதெல்லாம் சேர்ந்து அப்படி விளையாடி எதையோ காட்டிக்கிட்டு இருக்கு. விடிந்தது. மாயை காட்சி முடிந்தது. இப்ப தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா இது வாகனம்னு புரியுது. நான் ரெண்டாவது பொருள். தேகங்கிறது ரெண்டாவது பொருள், நான்றது முதல் பொருள். இந்த தேகத்தோடு அது 100% பந்தப்பட்டிருக்கிறதா இருக்கு. எப்படி சிவம் சைவத்தோடு சம்பந்தப்பட்டதோ அப்படி நம்ம இந்த உடலோடு பந்தப்பட்டதா இருக்கு. இந்த நான் இல்லை, இந்த உடல் இது வெறும் வாகனம். இது என்னைக்கு விதைக்கிறாங்களோ விதைத்ததுல இருந்து ஒவ்வொரு கணமும் அங்கு முதிர்ச்சி விட்டு முடியும். இது இதனுடைய லட்சணம். முடிந்தது. கணம் தான் இதற்கு கணக்கு. கணம் வந்தது, கணம் பயணித்தது, கணம் முடியும். இது ஒரு கனச்சர ஓட்டம். இவன் தினக்கூலி இல்லை, கணக்கூலி. ஒரு கணம் தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இக்கணம் தக்கணம் சிக்கணம் இப்படி இக்கணத்தை கணப்பதி இலக்கு கணங்கிறது முடிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ உறுதி செய்ததுக்கு அப்புறமேட்டு தான் வாழ்வின் இலக்கணம் உனக்கு புரியும். தலைக்கணம் அப்பதான் அகலும். மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த பொய் காட்சி மெய்யா நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமானா மாயை வயப்பட்டு இருக்கிறான். எப்படி மது மயக்கத்துல இருக்கவனுக்கு மது மயக்கத்துல வீழ்ந்து கிடக்கும் பொழுது சொல்வது புரியாதோ அதே மாதிரி இந்த தேகம், இந்த சகம் சகலாதிகள், இதெல்லாம் இந்த நிலைப்பாடுகள்ல ஆழ்ந்து கிடக்கிறது. அது ஒரு மறைமுக மயக்கத்துல ஆழ்ந்துதான் கிடக்கும். முழுக்க அது அதன் பெயரால தயக்கத்துலதான் நிலை நின்று இருக்கும். இயக்கத்துல இருந்து முடங்கிதான் இருக்கும். இயக்கத்துல இருந்து விலகிதான் இருக்கும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அப்ப இந்த தேகங்கிறது தான் நமக்கு பிரதானமா இருந்தது. உணவு தான் பிரதானமா இருந்தது. காணல் தான்
ஒரு சுகம்தான், ஒரு நிலைப்பாடு தான், ஒரு சொகுசு தான், சந்தோஷம் தான், சுகம் தான், இன்பம் தான், ஆனந்தம் தான், இதன் பெயராலே சென்றது. அதன் பெயரால பார்க்கும்போது அதனுடைய சுகாதாரத்தையும் விட்டுடுச்சு. சுவையே பிரதானமா போனது. தான் கொண்ட கற்பனையே பிரதானமா போய் அந்த வாழ்வு வாழுது. ஆனா உடல் வேற, அது எந்திரம், அது பழுதுபடும். அதுக்கு முடிவு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அது தன்னுடைய விதிக்கப்பட்ட காலத்துல இருந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. முடித்ததுதான் கணக்கு, எதிரில் இருப்பது கணக்கு கிடையாது. அதுக்கு பேர் புதிர்காலம். அதுக்கெல்லாம் எதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. உன் மண்ணுக்கே கிடையாது. அந்தரத்தில் சுழலுகின்ற சுந்தர சகம் இது. அவ்வளவுதான். அப்ப இந்த காட்சியை நீ புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. ஆனா இது உணர்வு மயமா இருக்கு, சுவையா இருக்கு. சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமான, சாப்பாடு தான் இது பெயராலேயே இது கருதி வைத்திருக்கு. எதிர்காலம்ன்றதே உனக்கு கிடையாது. உன் வாழ்வுங்கிற இன்னைக்கு இரவு நீ சமர்ப்பிக்கிற, குறுமரணம் எழுதுகிறாய். பெருமரணம் வேற, அதான் பிறப்பு இறப்பு சாகரம். நீ அன்றாடம் உறக்கங்கிற பெயரால மரணத்தில் தான் நிலை பெறுகிறாய். அங்கிருந்த உள்ளமும் மனமும் அங்கிருந்துதான் ஆற்றலை பெறுது. ஆமா, அதைதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லுறக்கம் இல்லாத நல்வாழ்வு வாழ முடிவதில்லை. இந்த இயற்கையோட இயற்கையாக சார்ந்து உறங்கி எழுந்து இந்த பயணம் வேற. இதை மாற்றி அமைக்கிறதுங்கிறது வேற. இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு எந்த துன்பமும் இல்லை. சத்தியம் சொல்கிறேன். ஆமா. அப்ப கஷ்டம்தான் உணவுல இருந்து விரல் கடை அளவு சுவை உணரும் பகுதிக்கு மாறா. அது கடந்துட்டு அதுக்கு பேரே வேற. ஆனா அதற்காக நெஞ்சறிந்து நம்ம உடலுக்கு கேடுதானே செய்யறோம். இது என்ன சொன்னா இவங்க உணர்வாங்க? கேடு. நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை காக்கணும். நான் சீர்திருத்தம் பண்ணாதான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போக முடியும். அப்படி இருக்கும்பொழுது நான் இப்படி படுநோயாளியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம மனசு இந்த சகத்தோட சக மாயையோட வாழ்ந்துட்டு இருக்கு. கடமையை மறந்துருச்சு. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்வை மறந்துருச்சு. கொண்டது, மோகித்தது, போகித்தது, இது வரைக்கும் கடந்து வந்தது அத்தனையும் மறந்து இந்த நேரம் அது வாழ தயாரா இருக்கு. வயதுதான் கடந்தது, நிலைப்பாடுதான் கடந்தது. ஆனா இன்னும் அந்த பழைய நிலையிலேயே இருக்குது. செயற்கையா தன்னை தயார் பண்ணி செயற்கையான கனவுகள், செயற்கையான கற்பனைகள், இப்படி இதன் பேரான நிலை நின்று வாழ்ந்துகிட்டு இருக்கு. வாழ்ந்தவங்க விடை பெறணும்ல, விடுபடணும்ல, உள்வாங்கணும்ல. அப்பதானே அடுத்த தலைமுறையை பார்க்க முடியும். இது நமக்கு தெரியாதா? புரியுற வரைக்கும் திம்போம், அது சலித்து தானே போவோம். தேகம் வேற என்ன செய்யும்? தாகம் எடுக்கும். தண்ணி குடி, தீர்ந்துடும். மறுபடியும் தாகம் எடுக்கும். சாப்பிடு, பசிக்கும். சாப்பிடு, தீரும். ஆனா மறுபடியும் பசிக்கும். உடல் சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த வியாபாரம் தான்ங்கிறத மறந்துடாது. என்னவா இருந்தாலும் சரி. ஆமா, அது திணிக்க முடியாது உன்கிட்ட. அப்ப இதை உணரணுமா இல்லையா? இந்த உடம்பு ஒரு நாள் செரிக்காது. நீ உண்டது எதெல்லாம் கொண்டது அதெல்லாம் ஒரு நாள் இந்த உடல் வெறுக்கும். அதுவே சுமையா போகும், அதுவே நோயா மாறும். இவ்வளவுதானே இது. இதுக்கு மேல இதுக்கு என்ன கொடுக்கறது மரியாதை? அது பாட்டுக்கு கண் ஒரு பக்கம் செய்து பொறிகள் புலன்களில் போகின்றன. இப்படியே போனா அங்க என்ன இருக்கும்? நம்ம இதெல்லாம் கடந்து தானே 5 முகங்களிலிருந்து உள் வாங்கி தானே இந்திரிய கர்மங்கள்ல இருந்து நம்ம உள் வாங்குறது. அப்படின்னா அதுல எதுலாம் லைத்து கிடக்குதோ அதுல இருந்தெல்லாம் மீட்டு எடுத்துட்டு நமக்குள்ள புதைக்கிறது. இந்த உடல் என்ன தேடும்? சொகுசை தேடும், சுகத்தை தேடும், சந்தோஷத்தை தேடும், இணக்கத்தை தேடும், விரும்பினதை தேடும். முழுசா இவர் அப்படியே அங்க சொர்க்க நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு உண்டான தகவமைப்பை தவிர இவர் வேற எதையும் விரும்ப மாட்டாரு. ஆனா அது அதனால ஆக்கப்பட்டது இல்லை இந்த உலகம். முழுசா இங்க வேறுன்னு சொல்றேன். இவன் தேடும் இன்பம் ஒரு திசையில். ஆனா அதற்கு அவன் விலையா கொடுக்க வேண்டியது ஆசை. இவன் எந்த அளவுக்கு ஆசையை விலையா கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அந்த இன்பம் மீண்டு எழுகிறதா. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தானே. ஒரே ஒரு நிலைப்பாடுதான். இரு கண்கள் குமரா. எப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு அப்படின்னு 2 கண் வைக்கப்பட்டதோ அதே போல இங்கும் 2 வைக்கப்பட்டிருக்கிறது குமரா. நிராசை பழகி வா.
அல்லது நிராசை பழகவா? இதை தவிர உனக்கு கல்வியே இல்லை, நீ போகலான்ட்டார். உன்னை நிராசை பழகிட்டு வாங்க, இல்லாட்டி நிராசை பழகிறதுக்கு வாங்க. இவ்வளவுதான். இந்த நிராசை பழகாம நான் உனக்கு அந்த நிமலன் விட்டு விலாசம் தருவதற்கே இல்லை. அவ்வளவுதான். இதெல்லாம் நீ முதல்ல நினை. யாரும் அந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இறை வேதம் சத்தியத்தோட நிறுத்திருச்சு. புரிஞ்சுக்கணும். சத்தியத்தோட முடிஞ்சிருச்சு. வேதம் அங்கிருந்து பிறந்தது, சத்தியத்திலிருந்து பிறந்தது வேதம். வேதத்துக்கு முன்னாடி பிறந்தது சத்தியம். சத்தியம்தான் இங்க சாஸ்வதம். முடிந்தது. இப்ப சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் இடத்துல இறையை வச்சுட்டாங்க, சத்தியத்தை முதல்ல வச்சுட்டாங்க. அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் வேதம் கிடையாதுங்க. ஆமா, அங்க தொழும் நிலையில இருக்கிறவன் தான் இறைவன். கடைபிடி கடவுள் தான் சத்தியம். நான் கடைபிடிக்கிறது. அதுக்கப்புறம் சுந்தரங்கிறது நான் அது ஆன நிலை. நான் சத்தியனான்னு கேட்கிறேன். நான் அசத்தியன். இந்த உலகம் என்ன அது? அற்றது உற்றது அறுட்ட நட்ட நடுநீர் நோக்கில நோக்கதில் நிலை நின்று இருக்கும் அதி தீவிர ஞான பீடமான மண் பொன் மலம் மூன்றும் சரி நிகர என காணும் நோக்கில நோக்கு கொண்டதா இந்த சகம். இது லாப நோக்குடையவர்களுக்கெல்லாம், ஏதோ நேரடியான மறைமுகமான லாப நோக்குடையவர்களுக்கெல்லாம் எல்லா செயலிலும் விலை. ஆம் செல்வங்களே. ஏன்னா இந்த களத்தில் புது புது படைப்புகள் படைக்கப்பட இந்த மனிதனுடைய ஆசைகள் வீறு கொண்டு எழுந்துகிட்டு தான் இருக்கும். இவன் தனி மனிதம் மனம் அதை அவன் புரிஞ்சுக்கலன்னா இந்த களம்ங்கிற ஒரு எந்திரத்துல போய் பூட்டி விட்டுருவான். எல்லா கல்வியும் இருக்கு. மனதிற்கு கல்வி இருக்கு, உடலுக்கு கல்வி இருக்கு, உணவுக்கு கல்வி இருக்கு, உணவு முறைக்கு கல்வி இருக்கு. ஆமா, அதாவது நோயில்லா நோய் தரா அப்படின்னு உணவு இருக்கு. மருந்தே உணவாய். இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இப்போ உள்ளத்திற்கும் கல்வி இருந்தது, உடலுக்கும் கல்வி இருந்தது, உயிருக்கும் கல்வி இருந்தது. பொதுவா அவன் மனிதனும் புனிதம் தாங்கி இருந்தான். சத்தியத்தின் பால் தீவிரமா இருந்தான். சத்தியம் தவறாம இருந்தான். இது நம் தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அடைய முடியாது. ஏன்னா நம்ம தான் அசத்தியமா இருக்குமே. நம்மளோட சுவாசத்துல நஞ்சு இருக்கு, நம்ம சுவாசத்துல அசத்தியம் இருக்கு, நம்ம தேகத்துக்குள்ள இருக்கு. எப்படி குருதி எங்கும் நுண்ணுகிலி குப்பைகள் இருக்கிறதோ அதே போல நமக்குள்ள அசத்தியம் இருப்பது உண்மை. ஏன்னா நம்ம மொத்த உலகமும் ஒன்னா சுழன்றுகிட்டு இருக்கு. ஆமா. அப்ப அந்த உலகத்தை ஓட்டத்துல இருந்து முதல்ல நம்ம நிறுத்தணும். ஏன்னா இந்த உலகத்துல இலக்கணம் சொல்லப்பட்டு இருக்கிறது வேற, இந்த உலகத்துல குறிக்கோள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேற, சாதனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேற, நிஜமான சாதனைங்கிறது வேற. நான் என்னை வெல்லுதல் தான், நான் என்னை அடைதல், நான் என்னை சேர்தல் தான் முடிவான வெற்றியா இருக்க முடியும். நான் யார் அப்படின்ற பதில் அதுல பதிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தெரிகிற உண்மை. ஆனா இந்த உலகத்துல வெற்றின்னு எதையோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிம்மதிக்கு உதவாது, அறிந்து அடங்குறதுக்கு உதவாது, ஒரு ஆனந்தம் அடையறதுக்கு உதவாதுன்னு சொல்றேன். அப்ப சத்தியத்தோடய முடிஞ்சிருச்சு நம்ம கல்வி. அதை காத்தா போதும், அது அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும்.